எல்லாம் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையில எல்லாம் நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம தியானிக்க போறது ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையின் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்ம மேல மனதுருகுவாராம். எல்லார் மேலும் மனதுருகுவாருங்க. ஆமாங்க. உயர்ந்தவன், தாழ்ந்தவன், பெரியவன், சிறியவன், ஏழை, பணக்காரன் இதெல்லாம் தேவன் பார்க்க மாட்டார். மனுஷன் தாங்க பார்ப்பான். ஆனால் கர்த்தர் எல்லார் மேலும் மனதுருகுவார். மனதுருகார்ன்னு சொல்லும்போது ஆண்டவர் மேலே நிறைய வேதத்துலேருந்து நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். ஒரு ஏழை விதவை தன்னுடைய ஒரே பிள்ளையை இழந்து அவன் நிற்கிறா. நாயின் ஊருக்கு ஆண்டவர் போறார். அங்கே ஒரு விதவை தன்னுடைய ஒரே பிள்ளையை எழுந்து நிற்கும் போது கர்த்தர் அந்த வழியாக போகிறார். அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அவன் மேலே தேவன் மனதுருகிறார். அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, அந்த பாடையை கீழே இறக்கி வைக்கிறாங்க. தேவன் சொன்ன உடனேயே இறக்கி வைக்கிறாங்க. அந்த பிள்ளைய மேலே கர்த்தருடைய கரம் பட்ட உடனே அந்த பிள்ளை எந்திரிச்சு உட்கார்றார். பாருங்க, அந்த பிள்ளை எடுத்து தாயின் இடத்துல ஒப்பு கொடுக்குறார். இப்படிப்பட்ட தேவன் பார்த்தீங்களா, முன்ன பின்ன அவங்கள தெரியாது. ஆண்டவர்கிட்ட போய் அவங்க கேட்கவும் இல்லை. ஆண்டவர் போகிறாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க எதிர்ச்சியாக அந்த பக்கம் போகிறாங்க. ஆனால் பாருங்களேன், தேவன் எப்படிப்பட்ட அன்பானவர். எந்த ஒரு நோக்கமும் இல்லைங்க. மனுஷன் தாங்க நம்ம கூட நம்ம பிள்ளைகளை பட்சபாதம் பார்ப்போம். அப்பாவுக்கு ஒரு பிள்ளை பிடிக்கும், அம்மாவுக்கு ஒரு பிள்ளை பிடிக்கும், அப்படிலாம் நம்ம பாரபட்சம் பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் எல்லார் மேலே மனதுருகுவாருங்க. அவரை போல் அன்பு காட்ட இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நிறைய அன்புக்காக ஏங்குறீங்களா? உங்களுக்காக இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்கிறார். உங்கள் மேலே மனதுருக நம் தேவன் இருக்கிறார். மலைகள் கூட விலகி போகும், பர்வதம் கூட நிலை பெரிஞ்சு போகும். ஆனால் அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகவே விலகாது. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க ஆமீன்னு சொல்லுங்கள். ஆமாங்க, இந்த உலகத்தில் யார் நம்மளை கைவிட்டாலும் நம்மளை கைவிடாத தெய்வம் நம்ம இயேசு இருக்காருங்க. அந்த இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க. அவரை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அவர் ரொம்ப ரொம்ப சமீபமாக இருக்கிறார். இன்னொரு ஓமையை தேவன் சீஷர்களுக்கு சொல்கிறார். ஒரு மனுஷன் அடிபட்டு ரோட்டில் இருக்கார். அந்த இடத்துல 3 பேர் அந்த பக்கமாக ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஆசாரியன் வராரு. அவரை பார்த்துட்டு பக்கமாக விலகி போகிறாரு. லேவியின் வராரு. அவரை பார்த்துட்டு விலகி போகிறாரு. இன்னொருத்தர் சமாரியன் வரார். பாருங்களேன், அந்த சமாரியனுக்கு எவ்வளோ ஒரு அன்பு. யாரோ முன்ன பின்ன தெரியாத ஒரு மனுஷன்தான். ஆனால் அவர்கிட்ட போய் தங்கிட்ட இருந்ததை திராட்சரசத்தை எடுக்கிறாரு. அவருக்கு முதல்ல அந்த இதெல்லாம் காயத்தெல்லாம் ஆட்டுறாரு. அப்புறமா அந்த திராட்சரசத்தை அவருக்கு பார்க்குறாரு. தூக்கி கொண்டு போய் அவரை சத்திரத்தில் சேர்க்குறாரு. சேர்க்குறது மட்டும் இல்லைங்க, நான் இப்போ அவர் கூட கொஞ்ச நேரம் இருந்து அவரை பார்த்துக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நான் இங்கே போக போகிற சத்திரத்திற்காரனை கூப்பிட்டு சொல்கிறார், நான் போக போகிறேன், நான் நாளைக்கு இந்த பக்கம் திரும்ப வரும்போது இவருக்காக நீங்கள் இதை வச்சுக்கோங்க, இன்னும் அதிகமாக ஏதாவது செலவு பண்ணிங்கன்னா நாளைக்கு நான் இந்த பக்கம் போகும்போது கொடுக்குறேன்னு சொல்லி தேவன் அவர் மேலே வச்ச அன்பை அங்கே வெளிப்படுத்துகிறார். நம்மளும் அப்படி தாங்க. நம்மளிடத்துல யாரும் அன்பு காட்டலைன்னு நம்ம பிறர்கிட்ட காட்ட மாட்டோம். ஆனால் தேவன் எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கார். அந்த அன்பு ரொம்ப ரொம்ப விலையேற பெற்றதுங்க. அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த அன்பை நம்மளும் பிறருக்கு காட்டும் போது அந்த அன்பை பிரதிபலிக்கிறோம். அப்போ என்ன சொல்லுவாங்க நம்மளை பார்த்து, இவங்க கிறிஸ்தவர்கள், ஆண்டவர் அவங்க மேலே வச்ச அன்பை இவ்வளோ அழகாக வெளிப்படுத்துகிறாங்க, இவங்க உண்மையான கிறிஸ்தவர்கள்னு சொல்லி ஆண்டவரோட நாமத்தை அங்கே மகிமைப்படுத்துவாங்க. ஆமாங்க, நம்மளை யார் நேசிக்கலைனாலும் தேவன் நம்மளை நேசிக்கிறார். நம்மளும் பிறரை நேசிக்கும் போது அதான் ஆண்டவர் சொல்லிட்டார்ல கற்பனையில், முதல் கற்பனையே அதாங்க, உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி. இந்த நேசம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா, பிறர் மேலே நம்ம அன்பாக இருந்தோன்னா கண்டிப்பாங்க இதுக்குரிய நன்மையை தேவன் நமக்கு கொடுப்பார். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. இதை குறித்து கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் அவருடைய பார்வைக்கு நம்ம வாழ்க்கையில் நலமானதை செய்வார். இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். God bless you.